தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்தவர் ரவி மற்றும் அவரது மனைவி சாந்தி. இருவருக்கும் 8 மாத வயது குழந்தை. அவள் பெயர் ஆதித்யா. ரவி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து சம்பாதிப்பவர். சாந்தி வீட்டை கவனிப்பவர். வாழ்க்கை அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு தினம் ரவியின் அக்கா மகள் ரேணு அவர்களின் வீட்டுக்கு சில நாட்களுக்கு வருகிறார். ரேணு 20 வயது, புத்திசாலி, அழகும் சுறுசுறுப்பும் இருக்கும் பெண். முதலில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் ரவி கவனிக்காத ஒரு விஷயம் சாந்தி கவனித்தாள். ரேணு ரவியுடன் பேசும் விதம், அவனுக்கு முன்னால் அதிகமாக சிரிப்பது, அவனுக்கு தேநீர், உணவு என்று மிகுந்த கவனிப்பு. சாந்தியின் மனது வலிக்க ஆரம்பித்தது. ஆனால் ரவிக்கு சந்தேகமில்லை. இவள் பாப்பா தானே, மனசு நல்லது, தவறாக நினைக்காத என்றார். ஆனால் சாந்தியின் உள்ளம் அமைதி அடையவில்லை. ஒரு நாள் இரவு ரவி வேலை முடித்து வீடு திரும்பி லேட்டானது. சாந்தி குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்தார். ரவி உள்ளே வந்தபோது ஹாலில் ரேணு அமர்ந்திருந்தாள். ரேணு, மாமா, உங்கள் மாதிரி நல்ல மனசு நிறைய பேருக்கு கிடையாது. உங்களை போல ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கிடைக்கணும். அந்த வார்த்தையை கேட்ட ரவி அதிர்ந்து போனார். ரேணு, நீ சொல்கிறது தவறு. நான் உன் மாமா. ரவி கோபமாக சொன்னார். இது போல் எப்பவுமே அந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி அப்படின்று ரொம்பவே கோபமாக அந்த பொண்ணை பார்த்து திட்டிடுறாங்க. அந்த நேரத்தில் சாந்தி விழித்து கொண்டு விட்டாள். சாந்தியின் கண்களில் அழுகிறாள். ரேணு உடனே அழ ஆரம்பித்தாள். மாமா, நான் தவறாக சொல்லலை. எனக்கு யாரும் பாராட்டி சொல்ல தேவையில்லை. நான் மனது திறந்து பேசினேன். அதுக்கு தவறா போச்சு. சாந்தியும் மனம் உருகினாள். ரவி சாந்தியை பார்த்து, நான் எந்த எல்லையும் மீறவில்லை. ரேணு தடுமாறி பேசினாள். அதுக்காக அவளை குறை சொல்ல வேண்டாம். அடுத்த நாள் காலை ரேணு தனது அறையை சுத்தம் செய்கிறாள். அக்கா, என்னை மன்னித்து விடுங்கள். என் மனது குழப்பமாக இருந்தது. நான் எனக்கு சரியான பாதையை தேடுகிறேன். இந்த வீட்டை பற்றி எந்த தவறான எண்ணமும் எனக்கு இருக்காது. சாந்தி அவளை கட்டி அணைத்தாள். நீ எங்களோட பிள்ளை. தவறை உணர்ந்து திருந்துகிறது பெரியது. ரேணு கண்ணில் கண்ணீர். அவள் அந்த வீட்டை விட்டு போனாள். சில நாட்களுக்கு பிறகு ரேணு ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து படிப்பை தொடர்ந்தாள். அவள் சாந்திக்கும் ரவிக்கும் மெயில் அனுப்பினாள். என் வாழ்க்கையை மாற்றியது நீங்கள் தான். இப்போ நான் உண்மையான எதிர்காலத்திற்காக போராடுகிறேன். ரவி, சாந்தி இருவரும் சிரித்தார்கள். அவர்கள் வீடு மீண்டும் அமைதியாகிவிட்டது. நம்பிக்கை, எல்லாம் மரியாதை, இவை குடும்பத்தை காப்பாற்றும் 3 தூண்கள். ஒருவரின் தவறை கண்டும் புரிந்தும் மன்னிக்கும் மனது இருந்தால் எந்த குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிந்தது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான கதையுடன் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.